பயந்து பயப்படக்கூடாது. கர்த்தரின் பிள்ளைகளாகி நமக்கு இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த உபத்திரத்தின் மத்தியில நம்மளை என்ன செய்யறாரு? ஆண்டவர் கரம் முடிச்சு நடத்துகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானெல்லாம் செம்மைப்படுத்தி, உனக்கு என்னென்ன காரியம்லாம் கோணலா தெரியுதோ அது எல்லாம் நான் நினைச்சினேன் செம்மைப்படுத்தினேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு முன்னால கோணலான காரியங்கள் யார் யாரெல்லாம் இந்த பிந்தி இப்படிக்கா ஏசப்பா நிமித்தமா நம்மளை துன்பப்படுத்துறாங்களோ, தீமையான பொய்யான காரியங்கள் சொல்றாங்களோ, அவங்க சொல்ற பாக்கியமெல்லாம் இருப்பீங்க. என்கிட்ட நமக்கு முன்னால அவர் இருந்ததெல்லாம் சரி பண்ணிடுவார். அல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகளை எதையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்ம எனக்கு முக்கியமான சொல்றது என்னங்கன்னா, நமக்குள்ளாக ராஜாவின் கம்பீரம் இருக்கு. அல்லேலூயா. ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம துக்கப்பட்டு சோர்ந்து அப்படியே ஊனமலைன்னு அவசியமே இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம மகிழ்ந்து என்ன செய்யணும்? களி கூறணும். அப்படிதான் வசனம் போயிருக்கு. நீங்க அப்படி பேசினாங்கன்னா சந்தோஷப்பட்டு நீங்க என்ன செய்யுங்க? களி கூறுங்கன்னா பைபிள் வசனம் போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்போ நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த ஒரு நாவு அசைதோ அந்த நாவுக்கு பிரச்சனை வரும். அதனால கர்த்தரின் பிள்ளைகள் மகிழ்ந்து களி ஏசப்பா அவங்க ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு போயிருக்கு. அவர் என்ன செய்வாரு? அவர் பார்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா. அதனால நீங்க ஐயோ இப்படியே சொல்லிட்டாலே பின்னால போனாலும் பிரச்சனை, முன்னால போனாலும் பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா பிரச்சனை, பிரச்சனைக்கு மத்தியில நம்ம இருக்கோம்.